வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கியமான அறிவித்தல். வெளிநாடுகளுக்கு செல்லும் பௌத்த பிக்குகளுக்கு பரிந்துரை கட்டாயம். பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க. ஈரான் மீதான ட்ரம்பின் முக்கிய கருத்துக்கள். எரிபொருள் விலைகள் குறித்தும் கணிப்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரான் மீது சர்வதேச நாடுகள் அழுத்தம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் ஜனாதிபதி முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவில் புதிய உச்சத்தை தொடும் பெட்ரோல் விலை. ட்ரம்ப் அரசுக்கு கடும் நெருக்கடி. பிக்கி ஒருவரின் மோசமான செயல் நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய போலீசார். ஈரான் அமெரிக்க போரில் புதிய திருப்பம். ஈரானின் அதிரடி நகர்வு. ஐரோப்பிய தலைவர்கள் மீது ட்ரம்ப் கடும் தாக்குதல். அமெரிக்கா ஐரோப்பா உறவில் கடும் பனி. ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகம் மீது உக்ரைன் தாக்குதல். எண்ணெய் கசிவால் சுற்றுச்சூழல் பேரழிவு. மத்திய பிரதேச படகு விபத்து. தமிழகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 5 பேர் உயிரிழந்த சோகம். ஹார்முஸ் கடல் சுரங்க கட்டணத்தை செலுத்த வேண்டாம். அமெரிக்க நிதித்துறை எச்சரிக்கை. ஐரோப்பிய கார்கள் மீது 25% வரி உயர்வு. ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசடி சில்வா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற ஊழலால் ஏற்பட்ட 18 பில்லியன் ரூபாய் இழப்பை மக்கள் மீது சுமத்த வேண்டாம் என்றும் சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பௌத்த பிக்குகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது தமது விகாராதிபதி பிராந்திய நாயக்க தேரர் மற்றும் சம்பந்தப்பட்ட பிரிவின் தலைமை தேரர்களிடமிருந்து பரிந்துரைகளை பெற வேண்டும் என்ற நடைமுறையை எதிர்காலத்தில் மீண்டும் செயல்படுத்த எதிர்பார்ப்பதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தெரிவித்தார். கடந்த காலங்களில் சில காரணங்களால் இந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் தொகையுடன் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய சில பிக்குகள் கைது செய்யப்பட்டமை உள்ளிட்ட சாசனத்துக்கு எதிரான சம்பவங்கள் பதிவானதை அடுத்து மகாநாயக்க தேரர்களிடம் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். ஈரான் விவகாரம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட முக்கிய கருத்துக்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்த விவரங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்களை தொடங்க விரும்பவில்லை என்றும் இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுமா என்கின்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு நான் ஏன் அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று பதிலளித்து தனது அடுத்த கட்ட திட்டங்களை ரகசியமாக வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருவதாக கட்டாரின் ஹமாத் பின் ஹலீஃபா பல்கலைக்கழகத்தின் பொது கொள்கைத்துறை மூத்த பேராசிரியர் சுல்தான் ஃபரக தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. அத்துடன் சீனாவும் திரைக்கு பின்னால் அமைதியாக செயல்பட்டு வருவதாகவும் பேராசிரியர் சுல்தான் ஃபராகத் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்தார். போரால் மிகவும் பாதிக்கப்பட்ட மற்றும் இயல்பு நிலைக்கு திரும்புவதை ஓரளவு சுவைத்த வளைகுடா நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா மீது அதிக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மகரகமவில் நடைபெற்ற கொழும்பு மாவட்டத்தின் எம்பிபி மேதின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அதிகாரி ஒருவர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அது தொடர்பான வழக்குகளில் அரசாங்கம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவில் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் விலையால் அந்நாட்டு மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியினை சந்தித்து வருகின்றனர். அமெரிக்க ஆட்டோமொபைல் சங்கத்தின் தரவுகளின்படி அமெரிக்காவில் ஒரு கொள்கலன் பெட்ரோலின் சராசரி விலை $4.39 உயர்வடைந்துள்ளது. ஈரான் மோதல் தொடங்குவதற்கு முன்பாக இந்த விலை $3 குறைவாகவே இருந்தது. ஈரானுடனான மோதலின் காரணமாக உலகளாவிய மசகு எண்ணெய் விலை $100 கடந்து $126 வரை உச்சத்தினை தொட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனுராதபுரத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கிய குற்றம் சாட்டப்பட்ட மல்லிகம கெமதரன தேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அனுராதபுரம் புனித பூமியில் உள்ள பிரதான விகாரை ஒன்றின் விகாராதிபதி மற்றும் மேலும் 15 வயதுடைய சிறுமியொருவர் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டமை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கத்தில் ஈரான் தனது புதிய பேச்சுவார்த்தை முன்மொழிவை பாகிஸ்தான் வாயிலாக அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ளது. நீண்ட காலம் தொடரும் இந்த மோதலுக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்ட முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்ததால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக முடக்கும் நோக்கில் அந்நாட்டினுடைய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையில் நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜெர்மனி ஜனாதிபதி பிரெடரிக் மெர்ஸ் விசனம் செய்ததை தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்றும் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்பப் பெறப்போவதாக அவர் அச்சுறுத்தியுள்ளார். உக்ரைன் போர் 5வது ஆண்டாக தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான டுவாப்ஸ் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் மீண்டும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பின்னர் டுவாப்ஸ் துறைமுகம் இலக்கு வைக்கப்படுவது இது 4வது முறையாகும். இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் எரிசக்தி உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. கடல் மட்டத்தில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள கடற்கரைகள் மாசடைந்து மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் மாவட்டத்தில் பார்கி அணை உள்ளது. நர்மதா ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்டுள்ள இந்த அணையில் சுற்றுலா பயணிகளுக்காக படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த அணையில் நேற்று முன்தினம் ஒரு சொகுசு படகில் 40 சுற்றுலா பயணிகள் சவாரி செய்தனர். படகு அணையின் நடுப்பகுதியில் சென்றபோது திடீரென்று கவிழ்ந்தது. இதில் படகில் இருந்த அனைவரும் நீரில் விழுந்து தத்தளித்தனர். தகவல் அறிந்து விரைந்த மீட்பு படையினர் சுற்றுலா பயணிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் தண்ணீர் புகுந்து படகு மூழ்கியது. நேற்று முன்தினம் நடந்த மீட்பு பணியில் 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். 15 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மாயமானவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் கடல் சுரங்கம் வழியாக பயணம் செய்யும் கப்பல்கள் ஈரான் விதிக்கும் கட்டணங்களை எந்த வடிவிலும் தானம் அல்லது நன்கொடை வடிவமாக செலுத்தக்கூடாது என அமெரிக்க நிதித்துறை கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கட்டணங்களை பணமாகவோ டிஜிட்டல் நாணயங்களாகவோ பொருள் பரிமாற்றமாகவோ அல்லது ஈரானின் அமைப்புகளுக்கு வழங்கப்படும் நன்கொடைகளாகவோ செலுத்தினாலும் அவை அமெரிக்க தடைகள் விதிக்கப்படக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹோர்முஸ் வழியாக பாதுகாப்பான பயணத்துக்காக ஈரான் சில கட்டணங்களை கோருகிறது என்ற தகவல்களுக்கு பின்னணியாக இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் லொரிகள் மீது விதிக்கப்படும் வரியை 25% அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார். தற்போதைய 15% வரி விகிதத்தை உயர்த்தும் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் முன்னதாக ஒப்புக்கொண்ட வர்த்தக ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி அடுத்த வாரம் அமலுக்கு வரக்கூடும் என்று அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது.
ஜெப்ரிட்டில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 7 பேர் காயமடைந்தனர். மற்றொரு தாக்குதலில் ஒரு குழந்தை உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். துல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். ஹரூப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு வீடு முழுமையாக தகர்க்கப்பட்டதோடு 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி ஜனாதிபதி ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் ஈரான் விவகாரத்தில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டன் அவமானப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி மெர்ஸ் திங்கட்கிழமை விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். ஜெர்மன் ஜனாதிபதி தன்னுடைய நேரத்தை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவதிலும் தனது சீர்குலைந்த நாட்டின் குடிவரவு மற்றும் எரிசக்தி பிரச்சினைகளை சரி செய்வதிலும் செலவிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஈரான் அணு ஆயுத அச்சுறுத்தலை ஒழித்து உலகை பாதுகாப்பான இடமாக மாற்ற முயற்சிப்போருக்கு இடையூறு செய்வதை மெர்ஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் காட்டமாக தெரிவித்தார். இந்த மோதலின் ஒரு பகுதியாக ஜெர்மனியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்பப் பெறுமாறும் அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றுமாறு குறித்து ஆலோசித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இது நேட்டோ கூட்டமைப்புக்குள் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு நேரடியாக பதிலளிக்காத ஜனாதிபதி மெர்ஸ் வியாழக்கிழமை மென்சரில் உள்ள ராணுவ முகாமுக்கு சென்றபோது அமெரிக்காவுடனான உறவு முக்கியமானது என்றும் இதன்போது தெரிவித்தார்.